ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. இருக்கு கவலை உனக்கு எதுக்கு? ஈஸியான இஎம்ஐ நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் 136வது பிறந்த நாள். திருவுருவ சிலைக்கு ஆளுநர் கைலாஷ்நாதன் மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரி ராஜீவ்காந்தி பொலிவுறு பேருந்து நிலையத்தில் திடீர் வாகன சோதனை. 15 தனியார் பேருந்துகளில் ஏர் ஹாரன்களை பறிமுதல் செய்து 1000 ரூபாய் அபராதம் விதித்து போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கை. ரயில்வே துறையில் வேலை வாங்கி தருவதாக போலி பணியாணை மூலம் 87 லட்சம் ரூபாய் மோசடி. புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த 5 நபர்களுக்கு காவல்துறை வலைவீச்சு. வில்லியனூர் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழா. மிஸ் பிள்ளையார்குப்பம் அழகி போட்டியில் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் ஆர்வமுடன் பங்கேற்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் பிறந்த நாளையொட்டி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு ஆளுநர் கைலாஷ்நாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதி புதுச்சேரியில் பிறந்த பாரதிதாசன் சமூக நீதி, பெண்கள் உரிமை, தமிழ் மொழி வளர்ச்சி உள்ளிட்ட கருத்துக்களை தனது கவிதைகள் மூலம் மக்களிடம் கொண்டு சென்றவர். அவரது படைப்புகள் இன்றளவும் தமிழ் இலக்கியத்தில் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளன. இந்நிலையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் 136வது பிறந்தநாள் புதுச்சேரியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து அரசு அதிகாரிகள், சமூக நல அமைப்பினர் பலரும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி பொலிவுறு பேருந்து நிலையத்தில் திடீர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போக்குவரத்து காவல்துறையினர் 15 தனியார் பேருந்துகளின் ஏர் ஹாரன்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை விபத்தில்லா புதுச்சேரியை உருவாக்கும் நோக்கில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி நகரின் பல்வேறு பகுதிகளில் அதிரடி சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டுதல் மற்றும் 18 வயதுக்குட்பட்டவர்கள் வாகனம் ஓட்டுதல் என போக்குவரத்து விதி மீறல்கள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அபராதங்கள் வசூலிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாதெனவும் தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங், கிழக்கு பகுதி காவல் ஆய்வாளர் வெங்கடாஜலபதி மற்றும் காவலர்கள் 28ஆம் தேதி புதிய பேருந்து நிலையம் மற்றும் மறைமலை அடிகள் சாலையில் திடீர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அதிக சத்தத்தை ஏற்படுத்தும் விதமாக 15 தனியார் பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருந்த ஏர் ஹாரன்களை பறிமுதல் செய்தனர். மேலும் 15 பேருந்துகளுக்கும் தலா 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மது போதையில் வாகனம் ஓட்டுவதை தடுக்கும் விதமாக ஓட்டுநர்களிடமும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது தனியார் பேருந்து ஓட்டுநர் ஒருவர் மது போதையில் இருப்பது தெரியவந்ததை அடுத்து அவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். ரயில்வே துறையில் வேலை வாங்கி தருவதாக போலி பணியாணை மூலம் மோசடி செய்த லாஸ்பேட்டை சேர்ந்த 5 நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார் NLCயில் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த சுவாமிநாதன் என்பவருக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு செந்தில்குமாரின் மனைவிக்கு அஞ்சல் துறையில் வேலை வாங்கி தருவதாக சுவாமிநாதன் கூறியதை அடுத்து 3 லட்சம் ரூபாய் அவர் பெற்றுள்ளார். இதற்கிடையே கொரோனா பாதிப்பால்
வேலை வாங்கித் தர முடியவில்லை என்றும் இதற்கு ஈடாக ரயில்வே துறையில் மத்திய அமைச்சர் இடஒதுக்கீட்டில் வேலை வாங்கித் தருவதாக சுவாமிநாதன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதை நம்பிய செந்தில்குமார் தனது சகோதரியின் மகன் தமிழ்ச்செல்வனுக்கு வேலை வாங்கித் தர மேலும் 3 லட்சம் ரூபாயை சுவாமிநாதனின் உறவினர் ராஜசேகர் மற்றும் அவரது மனைவி நகோமி ஞானமணியிடம் வழங்கியுள்ளார். மேலும் கூடுதல் தொகை தேவைப்படும் என்பதால் 14 லட்சம் ரூபாயையும் கொடுத்துள்ளனர். அதன் பிறகு தமிழ்ச்செல்வனை டெல்லிக்கு அழைத்து சென்று அங்கு அவருக்கு நேர்காணல், மருத்துவ பரிசோதனை, சான்றிதழ் சரிபார்ப்புகள் நடத்தப்பட்டதை அடுத்து அவர் மீண்டும் தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மகன்கள் 4 பேருக்கு ரயில்வேயில் வேலை வாங்கித் தருமாறு 64 லட்சத்தை கொடுத்துள்ளார். அவர்களுக்கும் பணி ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. இதையடுத்து தமிழ்ச்செல்வன் உட்பட 5 பேரும் புதுடெல்லியில் ரயில் நிலையத்தில் ரயில் வருகை, புறப்பாடு தகவல்களை சேகரிக்கும்படி சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். அதன்படி அவர்கள் 2 மாதம் அங்கு தங்கியிருந்து ரயில்களின் நேரத்தை பதிவு செய்துள்ளனர். பின்னர் அவர்களிடம் தமிழகத்திற்கு இடமாற்றம் வாங்கித் தருவதாக கூறி சொந்த ஊர் திரும்பும்படி தெரிவித்துள்ளார். இதையடுத்து அவர்கள் சொந்த ஊர் வந்தனர். நீண்ட நாட்களாகியும் தமிழகத்தில் பணி வழங்கப்படாததால் சந்தேகமடைந்த அவர்கள் சுவாமிநாதன் குறித்து விசாரித்துள்ளனர். அப்போது அவர் போலியான பணியாணை வழங்கி மோசடி செய்தது தெரியவந்தது. இதையடுத்து தாங்கள் கொடுத்த பணத்தை திருப்பித் தருமாறு கேட்டுள்ளனர். அதன் பிறகு செந்தில்குமாரை புதுச்சேரிக்கு வர சுவாமிநாதன் அழைத்துள்ளார். இதையடுத்து சுவாமிநாதன் வீட்டிற்கு சென்றபோது அவரது மனைவி சலோமி செல்வராணி தனது கணவர் மற்றும் உறவினர்கள் வாங்கிய 87 லட்சத்தை திருப்பித் தருவதாக கூறி காசோலைகளை வழங்கியுள்ளார். அதை வங்கியில் செலுத்தியபோது சம்பந்தப்பட்ட வங்கிக் கணக்கில் பணம் இல்லை என்பது தெரியவந்தது. இதனால் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த செந்தில்குமார் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின்படி வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சுவாமிநாதன், அவரது மனைவி சலோமி செல்வராணி, உறவினர்கள் சிவராமன், ராஜசேகரன், அவரது மனைவி நகோமி ஞானமணி ஆகிய 5 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். வில்லியனூர் அடுத்த பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் திருக்கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி நடைபெற்ற மிஸ் பிள்ளையார்குப்பம் அழகி போட்டியில் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். வில்லியனூர் அடுத்த பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா 21ஆம் தேதி தொடங்கியது. மீனாட்சி அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி, ஊரணி பொங்கல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொடியேற்றத்துடன் விழா சிறப்பாக தொடங்கியது. தொடர்ந்து விழாவையொட்டி காலை மாலைகளில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு தீபாராதனை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 28ஆம் தேதி திருநங்கைகளுக்கு மிஸ் பிள்ளையார்குப்பம் அழகி போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகம், புதுச்சேரி உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இரவு கூத்தாண்டவர் சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் திருநங்கைகள் தாலி கட்டி தங்களது நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். தொடர்ந்து சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. விழாவையொட்டி 29ஆம் தேதி தேர் திருவிழாவும் விமர்சையாக நடைபெற்றது. அடுத்த மாதம் 14ஆம் தேதி படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சியுடன் விழா நிறைவு பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி, கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மே 1ஆம் தேதி உழைப்பாளர்கள் தினத்தையொட்டி புதுச்சேரியில் உழவர் சந்தைகள் செயல்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் நகர பகுதியான அண்ணா சதுக்கம் அருகே உழவர் சந்தை செயல்பட்டு வருகிறது. இங்கு உழவர்களிடமிருந்து நேரடியாக பெறப்படும் காய்கறிகள், பழங்கள் நியாயமான முறையில் விற்பனை செய்யப்படுவதால் காலை முதல் மாலை வரை பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து காய்கறிகள் மற்றும் பழங்களை இங்கு வாங்கி செல்வது வழக்கம். இந்நிலையில் உழைப்பாளர் தினமான மே 1ஆம் தேதி உழவர் சந்தை இயங்காதென அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக பொருட்களை வாங்கி வைக்க ஏதுவாக இருக்கும் விதமாக தற்போது விடுமுறை அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் 136வது பிறந்த நாளையொட்டி அவரின் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழ் இலக்கிய உலகின் புரட்சிக் கவிஞர் பாரதிதாசனின் 136வது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி மற்றும் தமிழகம் முழுவதும் அவரது சிலைகள் மற்றும் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புரட்சிக் கவிஞர் பாரதிதாசனின் 136வது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் துறைச் செயலர் முகமது ஹசன் ஹபீப், இயக்குநர் சுரேஷ்ராஜ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர்.
நடந்து முடிந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவில் புதுச்சேரியில் 3ஆம் பாலினத்தவர் 91.81% வாக்களித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கேரளா, அசாம், புதுச்சேரியில் கடந்த 9ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெற்று முடிந்தது. தமிழகத்தில் கடந்த 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. மேற்கு வங்கத்தில் முதற்கட்டமாக 23ஆம் தேதியும் 29ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல்கள் நடைபெற்றன. இந்நிலையில் புதுச்சேரி மற்றும் 4 மாநிலங்களில் பதிவான ஓட்டு விவரங்களை தற்போது தேர்தல் கமிஷன் வெளியிட்டுள்ளது. அதில் புதுச்சேரியில் 3ஆம் பாலின வாக்காளர்கள் 139 பேர் உள்ள நிலையில் 91.81% பேர் வாக்களித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் புதுச்சேரியில் மட்டுமே 3ஆம் பாலினத்தவர் அதிகபட்சமாக வாக்களித்தது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 7,728 3ஆம் பாலின வாக்காளர்கள் உள்ள நிலையில் 60.49% வாக்குகள் பதிவாகின. இதேபோல மேற்கு வங்கத்தில் 23ஆம் தேதி நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலில் 56.79% பேர் வாக்களித்துள்ளனர். அசாமில் 36.84% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கேரளாவில் 277 3ஆம் பாலின வாக்காளர்கள் உள்ள நிலையில் 57.04% வாக்களித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அரும்பார்த்தபுரம் பகுதியைச் சேர்ந்த நபரிடம் அனுமதியின்றி கிரெடிட் கார்டு மூலம் 50,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. முத்தையால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் ஆன்லைன் மூலம் மருந்து வாங்க முயற்சி செய்தார். இதற்காக அவர் 10,000 ரூபாய் ஆன்லைன் மூலம் செலுத்தியுள்ளார். ஆனால் அவருக்கு குறிப்பிட்டபடி மருந்துகள் வரவில்லை. எனவே அவர் அதில் குறிப்பிட்டிருந்த செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு பேச முயற்சி செய்தார். ஆனால் முடியவில்லை. இதையடுத்து தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்து அதிர்ச்சி அடைந்த அவர் சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்தார். இதேபோல அரும்பார்த்தபுரம் பகுதியைச் சேர்ந்தவரிடம் அனுமதியின்றி அவரது கிரெடிட் கார்டிலிருந்து 50,000 ரூபாய் ஆன்லைன் மோசடி நடைபெற்றுள்ளது. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,875 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,620 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.